இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஆகிடுறாங்க பிரதர். ஸோ அதனால் இப்போது அந்த மாதிரி தான் ஒரு புது இதாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஒரு ஃபேமிலியாக போய் இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எனக்கும் இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தது. எப்படின்னா, இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸோட தடவை நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ராதா ரவி சாரோட ஆக்ட் பண்ண பெருமை எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக படுறேன் நான் ராதா ரவி சாரோட நடிக்கும்போது. ஏன் இந்த விஷயம் சொல்கிறேன்னா, அப்போ அந்த நடிகர் சங்க பிரச்சனைலாம் கொஞ்சம் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் சும்மா பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அடுத்த நாளே எனக்கு ஷூட்டிங் போகிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் எனக்கு முதல்ல நடந்திருக்கு அங்கிள். இந்த ஒரு பத்திரிகை வந்து ஒரு நிறைய நடிகர் சங்கம் மூலமாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அப்போது நான் படத்துக்கு போகிறதா இருந்தது. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் ஷூட்டிங் அந்த படத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போது நான் யோசித்தேன், எப்படியாவது சாரோட நான் வந்து ஒரு படம் நடிக்கணும், பயங்கர போல்டாக மைக்லலாம் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் ஷூட்டிங் ஃபஸ்ட் டே வரும்போது நான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்கெப்டிக்கலாக தான் இருந்தேன், என்னடா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு. பட் உண்மையிலேயே சொல்ல போனோன்னா, நாங்கள் ஷூட் பண்ண இடம் வந்து பழனியில் ஷூட் பண்ணோம். பழனி பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும், அது கொஞ்சம் நல்ல ஒரு சாமியான இடம். ஸோ கதவெல்லாம் திறந்தா டக்குன்னு முருகரோட பாட்டெல்லாம் கேட்கும். அப்போது அங்கிள் வந்து பழனியே வந்து லைட் அப் பண்ணிட்டாரு. வந்து ஃபுல்லாக அவரோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸோட எல்லாத்தையும் வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணார். ஸோ எனக்கு ஒரு பெரிய பெருமை என்ன இருந்ததுன்னா, இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ். இப்போ தான் அவ்வளோ ஃபிலிம்ஸ்லாம் வந்து ஒரு 30 days 40 days முடிச்சிடுறோம். ஒரு ஆக்டர் வந்து ஒரே நாள் ஒரு வருஷத்தில் ஒரு படம் இல்லை மேக்ஸிமம் 2 படம் பண்ணுறோம். பட் அங்கே எக்கச்சக்க பேர் ஒரே நேரத்தில் நிறைய பேர் பண்ணும்போது சார் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் சொல்லியிருந்தார். ஸோ ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் ஒரு ரியல் விஷயங்கள், இந்த மாதிரிலாம் நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம், ரைட்டாக விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு மெச்சூரிட்டி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் தம்பி ராமையா சார் இருந்தார். அவரும் நல்லா சூப்பராக அவர்கிட்ட ஒரு நடிக்கும்போது என்ன ஒரு விஷயம்னா, அந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் ஒரு நடிகனுக்கு அது உண்மையிலே தேவை. அது கத்தி அப்படி பேசும்போது எனக்கும் திரும்ப ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். ஒரு நல்ல தமிழ் பேசுகிற நடிகர்களோட ஜாலியாக நம்ம நல்லா நடித்து என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இங்கே நிறைய பேர் நிறைய சொல்லலாம். ஸ்ரீதிவ்யா வாஸ் தேர். அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிற காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. இந்த குவார்டர் ஃபேக்டர்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் ஐக் இஸ் ஆல்வேஸ் பின் வெரி குட் ஃப்ரெண்ட். எனக்கு ஐக்கை விட தானியா தான் முதல்ல தெரியும், ஸ்டீரியோ விஷன் தானியா. எங்களோட ஃபேந்தம் கேமராஸ் இதெல்லாம் முதல்ல ஃபஸ்ட் டைம் நாங்கள் அவங்ககிட்ட இருந்தால் வாங்கியிருந்தோம். அண்ட் ஐ மேட் அனுஜ் ஆல்சோ அந்த டைமில். ஸோ இன்றைக்கி வந்து சேர்ந்து எல்லாருமே ஒரு படம் பண்ணுவோம். அண்ட் வி த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சொல்ல போனோன்னா. ஸோ தேங்க்ஸ் தானியா ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ ஐக். அதுக்கு யுவனுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். யுவனோட கான்செப்டில் தான் ஐக்கை மீட் பண்ணேன். ஸோ இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. நான் அதான் ஒரு 6-7 வருஷத்துக்கு மேலே தானாலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலி ஆகிடுறாங்க. ஸோ ஐம் ஷுர் திஸ் ஃபிலிம் வந்து உண்மையிலே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும். எப்படி என்னோட எல்லாம் காமெடி ஃபிலிம்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிமாக இருக்கும். அட்லி என்கிட்ட இந்த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, யார் ப்ரோ அப்படின்னு நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்போது அவங்க தான் சொன்னாங்க ஐக்குன்னு. அப்போ ஐக்கு, ஆமாம் தானியா அவங்க கமல் சாரோட இதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஐக்கு இந்த மாதிரி தான் சொல்லாது, உடனே நம்ம ஸ்கிரிப்ட் கேட்டுருவோம், எல்லாம் நம்ம இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு. நான் உண்மையிலே ஒரு ப்ரீ மெடிடேஷன் இருந்தது எனக்கு. என்னென்னா, இது ஏதோ ஒரு ஸ்னைப்பர் படமாக இருக்கும், ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கம்ப்ளீட்டாக ஏதோ ஃபாரினில் ஏதோ எடுக்கும், அப்படியே ஒரு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டில் நான் போனேன். ஏன்னா ஐக்கு வேறு பயங்கரமான டிஷர்ட்லாம், கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி ஒரு ப்ளே ஸ்டேஷன் டிஷர்ட்லாம் போட்டு வந்திருந்தார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு A-class ஃபுல் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், இல்லை ஏதோ ஒரு ராம்காம் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். வந்தவனை கதை சொல்ல ஆரம்பித்த உடனே பார்த்தா இட் வாஸ் லைக் கம்ப்ளீட்லி ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் நம்ம ரிலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி படம் நான் உடனே ரிலேட் பண்ணி நான் ரொம்ப உடனே என்ஜாய் பண்ணி நான் உடனே சொன்னேன், நிச்சயமாக நான் அந்த படம் பண்ணுறேன்னு. அண்டு எல்லாத்தோட நிறைய இந்த படத்தில் நான் ஷூட் பண்ணது சூரி அவர்களோட. ஸோ சூரியும் என்னோடய காம்பினேஷன் உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபுல் காம்பினேஷன் லைக் கோவை சர்லா மேம் எல்லாருமே இந்த மாதிரி அமைஞ்சு கொடுத்து எனக்கு ஒரு நடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த
ஃபாக்ஸ் ப்ரொடக்ஷனுக்கும் ஆப்பிள் இப்போ ஏதாவது பிரச்சனை வந்துடாதுல்ல ஆப்பிள் கிப்பிள்னு சொன்னால் ஏ ஃபார் ஆப்பிளில் ஏ ஃபார் ஆப்பிள் ப்ரொடக்ஷனுக்கு அட்லி ப்ரொடக்ஷனுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸை நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எங்களோட கம்பெனி மாதிரியே, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் மாதிரியே. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நீண்ட நாளுக்கு பிறகு இவ்வளோ ஒரு நிறைய நடிகர் பட்டாளத்தோடு நான் நடித்ததில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஒரு இன்ஸ்டிடியூட் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இன்னும் வேறு யாரையாவது நான் ஏதோ விட்டேனா பிரதர்? நிறைய பேர் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் விக்ரம் சிங் சார். அண்ட் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் எடுக்கணும் இங்கே. அண்ட் வி ஷோர் வி வில் சப்போர்ட் யூ ஃப்ரம் தமிழ்நாடு. தேங்க்ஸ் அ லாட்.